நிறைய பேர் சிஸ்டர் இப்போ நீங்கள் நல்லா வெயிட் போட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேப்லெட் உடம்பு சரியில்லைன்னு எடுத்துகிட்டு இருந்தேன்னா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வெயிட் கூடிடுச்சு. இருந்தாலும் நான் எப்படி குறைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் போகிற மாதிரி இருக்குது ஒர்க்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெயிட் லாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நேற்று ஒரு நியூஸ் பார்த்தேன். ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பை பார்த்து ஒரு 2 மாதம் போல் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஜூஸவே மட்டும் குடிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. திடீர்னு அவங்க உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாங்க. உடம்ப குறைக்கணும்னு நினைக்கிறது நியாயம்தான். ஆனால் அது கரெக்டான முறையில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம கண்டதையும் பார்த்து நம்ம அதை ட்ரை பண்ணால் உடம்பு குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கரெக்டான உணவு பழக்க வழக்கம் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் இருக்கணும். நானே வெயிட் லாஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனர் மூலமாக தான் வெயிட்டை குறைச்சேன். தயவு செஞ்சு உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோ பார்த்துட்டு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு ட்ரை பண்ண வேணாம். ஒரு டாக்டரை கன்சல்டிங் பண்ணுங்க. உடம்பு குண்டா இருக்கிறவங்களுக்கு கூட குண்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகாது. மற்றவங்க சொல்லும் போது தான் அது பெரிய விஷயமா நமக்கு தோணும். ஆனால் அந்த சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம சொல்கிற வார்த்தையில் மற்றவங்கள நம்ம நல்லாவும் வாழ வைக்க முடியும், அவங்க சாகடிக்கவும் முடியும். உலகத்திலேயே ரொம்ப பெரிய ஆயுதம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வார்த்தை தாங்க. முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்கள பார்க்கும்போது நல்ல விதமாக பேசுங்க. நல்லா கொஞ்சம் அக்கறையாக சொல்லுங்க. இப்போ ஜெயக்குட்டியே கொஞ்சம் குண்டாதான் இருப்பான். அவனே சோசியல் மீடியாவில் காட்டும் போது நிறைய நெகட்டிவ் கமெண்ட் வரதான் செய்யுது. அதுக்காக வீடியோவில் காட்டாமல் விட்டுடலாம். ஆனால் உலகத்தில் எங்கேயும் நம்ம வீட்டை விட்டு நகராமல் வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்க முடியாதுல்ல. என்னை பொறுத்தவரையும் உலகமும் சோசியல் மீடியா ரெண்டுமே ஒன்று தான். நமக்கு வர வார்த்தைகளையும் அதை நம்ம புரிஞ்சிக்கிற விதமும் தான் இருக்குது. இப்போ சொல்கிற வார்த்தை குழந்தைங்களை வந்து ரொம்ப பாதிக்கிற மாதிரி வந்துடக்கூடாது. இப்போ இந்த விஷயத்தில் ஜெயக்குட்டி ரொம்ப கஷ்டப்படுறான். அவனை பார்த்து நான் இன்னமும் கஷ்டப்படுறேன்.